அந்த பையனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு 5 years லவ் போல. இந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இந்த பொண்ணு கூட தான் அவுட்டிங் போவாங்க. இந்த பொண்ணுன்றது இன்னொரு பொண்ணு. ஆமா, இந்த பொண்ணுங்கிறது இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் நம்ம ஆளு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அந்த பொண்ணு கூட படத்துக்கு போவாங்க, மூவி போவாங்க, டேட்டிங் மாதிரி அவுட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லியா போலாம், ஆனா ஃப்ரெண்ட்லியா நடந்துக்க மாட்டேன்றாங்க. பீச் பார்க்கு போறதுனால அது ஃப்ரெண்டா தானே இருக்கும். வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு அது ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தானே இன்னும் நிறைய கதை தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணிட்டு. அது அந்த பொண்ணுக்கும் தெரியும், அந்த லவ்வருக்கு தெரியாது இவங்க கூட பேசுறது. அதெல்லாம் அது தெரிஞ்சா அவ்வளவுதான் காலி. எந்த நம்பிக்கையில ரெண்டாவதா இருக்கிற பொண்ணு இந்த பையனை நம்பி இருக்கு? ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கான். அந்த பையன் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கும் தெரியுது. தெரியும் தான், ஆனா அவன் வந்து இவ கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றான், இவ கூட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறான். ஆனா அந்த பொண்ணை லவ் பண்றான், இவ கூட இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கானா, அது லவ். இப்போ இந்த பொண்ணு கிட்ட பழகுறான்ல, அதுக்கு என்ன? அது என்னன்னு கேட்டா ஃப்ரெண்ட். அந்த சிச்சுவேஷன்ஷிப்பா சிச்சுவேஷன்ஷிப். ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்? நிறைய. எதுக்கு இந்த மாதிரி லைக் நம்ம தான் செருப்படி, நம்மளுக்கு தான் லாஸ்டா எல்லாம் இது வரப்போகுதுன்னு தெரியுது. அது அவளுக்கும் தெரியுது, சொன்னா எனக்கும் தெரியுது. ஆனாலும் எனக்கு பிடிக்கும்ல, நான் எனக்கு பிடிக்கிறவங்களை எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு கேட்டா கெட்ட வார்த்தை தான் வாயில வருது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு தான் ஏமாறுது, ஆனா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இருக்கிற பொண்ணை ஏமாத்துது, ஆனா இதுவும் ஏமாறுது. ஆக்சுவலி அந்த பொண்ணு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்ப இந்த பையன் மேல தான் தப்பு. எதுக்கு ரெண்டு பேருக்கு தேவையில்லாம ஓப்பு கொடுக்கணும்? ஆனா இந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு, தெரிஞ்சும் பழகுதுல. ரெண்டு பேர் மேலயுமே தப்பு தான் இருக்கு. புரியலங்க, எனக்கும் எதுவும் புரியல, சொல்லதான் முடியும். அதுக்கு மேல அவங்க கேட்கலன்னா நம்ம. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இது கதை முடிஞ்சிடுச்சு. இப்ப பேசுறது இல்ல அந்த பொண்ணு. ஃபர்ஸ்டா ரெண்டாவது கிட்ட. ஆனா இந்த பொண்ணு வந்து ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றான். இவளுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் லைக் அவங்க ஹோப் கொடுக்குறாங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் தான், லவ் தான், அந்த மாதிரிலாம் அஃபர்மேஷன் லைக் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. ஆனா அவங்க இன்னொரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது போயிட்டு தான் இருக்கு. இப்போ திடீர்னு ஏன் வந்து அந்த ரெண்டாவது பொண்ணு கூட அது பிரேக் ஆச்சு? கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணாத, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறமா மெசேஜ் வரது. இப்போ இவங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டமான இடத்துக்கு போய் தனியா உட்காந்துருவாங்க, தனிமையில. நம்மளுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, எங்க இருக்காங்க நம்மளுக்கும் தெரியாது. அவங்களா இஷ்டப்படும் போது வருவாங்க, இஷ்டப்படும் போது போயிடுவாங்க. தெரியாம ஏமாறுறது வேற, தெரிஞ்சு ஏமாறுறது இவங்க தான். நீங்க அவங்களுக்கு என்ன சொன்னீங்க ஆறுதலா? எதுவும் சொல்ல, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே நம்ம நிறைய சொல்லிட்டோம். இப்போ ரீசெண்டா கூட நான் அவங்க கிட்ட பேசும் போல இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓ இஷ்டம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பே மேல போலன்னு தோணுது. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஏன் தெரியல, எங்க வீட்ல செருப்பால அடிப்பாங்க. பேச்சுக்கு நீங்க லவ் பண்ண வச்சீங்களா, உங்க ஆளே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. சரி, ஓகே, அவங்களே லவ் பண்ணுங்கன்னு விட்டுற வேண்டியதான். ஏங்க அந்த இத்தனை நாள் லவ் போயிட்டு இருந்துச்சு, அவர் தான் உலகம். அப்படிலாம் இல்ல. அவங்க என்கிட்ட சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லாம லைக் அஃபேர் மாதிரி வைக்கல, அது வரைக்கும் ஜாலி தான். இது மாதிரி கஷ்டமா இருக்காது? கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குன்ட்டு இப்ப அந்த அஃபேர்லாம் வச்சிருந்து நம்மளுக்கு தெரியறதை விட இது பெட்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க அந்த இடத்துல? எந்த கேள்வி நான் கேட்டனாலும் அது என்ன லோவர் பண்ற மாதிரி தான் இருக்கும்ல. இப்ப எதனால உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா, அப்ப அவன் சொன்னானா அது எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம அதுல கேவலமா இருக்கும் போல, லைக் வீக்கா இருக்கும் போல, அந்த மாதிரி. பிரேக்கப் அப்புறம் டக்குன்னு மூவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறது பசங்களா பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ மிடில் கிளாஸா இருக்கவங்கன்னா பசங்கன்னா அவங்க ஒர்க் போய் தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அவங்க சீக்கிரமா மேரேஜ் பண்றதுக்கு இருக்காது. பொண்ணுங்கன்னா அப்படி இல்ல, உடனே மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் அப்படி இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ நீங்க பார்த்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் இவருக்கு கல்யாணம் ஆகல. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க லாஸ்டா வந்து நான் இப்ப லவ் தான் பண்றேனானே எனக்கு தெரியல அப்படின்றாங்க. 4 to 5 years அவங்களோட லவ். ஸோ அதனால இப்ப டக்குன்னு அவங்க சொல்லும் போது இந்த சைட்ல இருக்கவங்களுக்கும் வந்து ஓகே, இப்ப அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அதுல. இந்த மாதிரி சொன்னா ஓகேன்ற மாதிரி தான் ரெண்டு பேர் இருக்கும் போதே அவங்க பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். பொண்ணு பையனுக்கா வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இவரு டெய்லி ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் நைட் ஆனா போடுவாரு. இவரும் வந்து இப்ப பசங்க கூட நாங்களாம் சிங்கிள். அப்புறம் எதனா பாட்டு எல்லாம் கேட்டாங்கன்னா உட்காந்து அழுவாங்க. பையனோட வாழ்க்கையை கேத்துச்சு அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல ஒய்ஃப் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை சேவ் தானே. அப்ப இவ்வளவு லவ் பண்ணிருந்தாங்களா அவங்க யாரு?